அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட்டு கடை ஸ்டைல் பரோட்டா சால்னா. ஈஸியாக பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 1/4 மூடி தேங்காய், இது எல்லாத்தையும் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் லைட்டாக சூடானதும் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் கொல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்கலாம். சீக்கிரம் பொன்னிறமாக மாறிடும். வெங்காயம் பொன்னிறமாக மாறினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்திக்கலாம். இதில் நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துவோம். உங்களுக்கு பச்சை மிளகா காரம் நல்லா தூக்கலாக வேணும்னா வெங்காயம் ஆட் பண்ணும்போதே பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. எனக்கு அதில் ஃப்ளேவர் லைட்டாக இருந்தால் போதும், அதனால் நான் தக்காளி போடும்போது தான் பச்சை மிளகா போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வணக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்க போகிறேன். தக்காளி நல்லா ஜூஸி ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறமா மல்லித்தலையும் புதினாவும் ஆட் பண்ணிக்க போகிறேன். மல்லித்தலை கொஞ்சமாகவும் புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சேர்த்திக்கலாம். இதையும் தக்காளி கூட சேர்த்து நல்லா வணக்கி விடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா சுருங்க வணங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் குருமிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கோழிக்கறியை சேர்த்திக்க போகிறேன். இது ஒரு 300 கிராம் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ இதையும் இந்த மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரையும் நல்லா வணக்கி விடலாம். எல்லாமே சேர்த்து நல்லா திருப்பி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது தேங்காயும் சேர்த்து கறி கூட நல்லா கலந்து விடலாம். அடுத்தது தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரோட்டு கடைகள் எல்லாம் இந்த பரோட்டா கிடைக்கக்கூடிய சால்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.